ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதுக்காக அண்ணன் பேர ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு பெரிய அக்கா போன வாரம் மணாலியில் போய் பறந்துச்சு. அண்ணன் இன்றைக்கி பறக்க போகிறாரான்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி பைக்கில் வந்த இடத்துல வச்சு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பார்சல் வருகிறது, கொரியர் வருது. அந்த கொரியரை போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்றதுக்காக தான் கால் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு பார்சல் இருக்குங்கன்னாங்க. எப்பவும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த ட்ரிப்பு ப்ரொஃபஷனல் கொரியர்லேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. சரி, போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம மாரியம்மன் கோயில், சுல்தான் பத்தேரி மாரியம்மன் கோயில் திருவிழா உங்களுக்கே நல்லா தெரியும், சொல்லியிருந்திருப்போம். மாரியம்மன் கோயில் திருவிழாவில் போகும்போது அந்த திருவிழாவில் என்ன நடக்குது என்னதுன்றதை அதை நாங்கள் சொல்லுவோம், அது அப்போதைக்கு சொல்லுவோம். இப்போ நான் பார்சல் வாங்க போகிறேன்றதை உங்களுக்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, ரைட்டா? அப்புறம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, பார்சல் உங்களுக்கு கொரியரு பார்சல் இதெல்லாமே சும்மா நீங்களாக கொண்டு வந்து வந்த மாதிரி காமிச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து நம்மளாக சொந்தமாக ஒரு பார்சலை வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுலாம் நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், நீங்களே அதை சொல்லுங்கள். நமக்கு அதை பெருமைப்பட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நிறையா உறவுகள் நம்மளை பார்க்குறவங்க வந்து இதை சொல்லாதீங்க, தயவு செஞ்சு எங்ககிட்ட அதாவது வீடியோவில் சொல்ல வேண்டாம், எங்கள் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க பேரை சொல்லலைனாலும் நம்ம சாந்தா மேடம் தான் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு குண்டூசி வந்தாலும் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு. அதனால் பேரை சொல்லலைனாலும் இன்ன பொருள் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சரி நம்ம பத்திரமா போய் சேர்ந்துருச்சு, அப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு 4 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதில் நமக்கு அனுப்புனவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு மரியாதை அது கண்டிப்பாக. ஓகேவா? அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். வீட்டிலேயே சொல்லியிருந்திருப்பேன், சரி போகிற வழியில் நம்ம அதை சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம எங்கே போய் நான் இது வாங்க போகிறேன், அந்த பார்சலை வாங்க போகிறேன், என்ன ஏதுன்றதை நம்ம காமிக்கிறேன். டவுனுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம வீடும் பார்த்திங்கன்னா டவுன்லேயே தான் இருக்குது. டவுன்லேருந்து வந்து மெயின் ரோட்டில் போய் அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வருவேன், காமிக்கிறேன் வாங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது. அங்கே தான் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறேன். நான் போகிறேங்க. என்னடா சந்துக்குள்ளே போகிறேன்னு நினைக்காதீங்க, இங்கே தான் இருக்கிறது ப்ரொஃபஷனல் கொரியர். ப்ரொஃபஷனல் கொரியர் வாங்கிட்டு காட்டுறேன். இப்படி பாருங்க, அப்போ தான் அட்ரஸ் தெரியாது. வாங்கியாச்சு, வாங்க போகிறோம். வாங்கிட்டேன். வாங்கிட்டு கீழே இறங்கி போகும்போது அந்த இங்கே வந்து ஒரு பத்திர ஆஃபீஸ் இருக்குது, பத்திரம் எழுதுகிற ஆஃபீஸ் இருக்குது. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, நமக்கு இடம் வாங்கும்போது அவங்ககிட்ட தான் பத்திர ஆஃபீஸ் பத்திரம் எழுதணும். அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ராஜா யூடியூப்லலாம் பயங்கரமாக கலக்குறீங்களே அப்படின்னாங்க. ஏதோ முடிஞ்ச அளவு கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கலக்குறமோ இல்லையோ யூடியூப்பில் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க போகலாமா? என்னடா இங்கே ஆஃப் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க, இப்போ வண்டி ஆஃப் ஆகலை, நான் போய்கிட்டு இருக்கிறேன். வண்டி ஓட்ட தெரியுமான்னு நிறையா பேர் கேட்டீங்க. ஏன்னா வண்டியை வாங்கி வீட்டிலே வச்சுருக்கீங்களே, வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டீங்க. அதான் வண்டியை ஓட்டி காமிச்சு. போதுமா கிட்ட இன்னுமாமா தொடச்சிக்கிட்டு இருக்க? போகும்போது ஆரம்பிச்சோம்மா நீ தொடக்கிறதுக்கு, இன்னும் தொடச்சிக்கிட்டு இருக்கிறியா? மணாலி போய் ஒரு வாரத்துக்கு 2 தடவை தொடச்சிருப்பேன். இவர் துடைக்காமலே போட்டு வச்சிருந்து வீடு கரேர்னு இருக்குது. கரேர் வீடு மட்டும்தான் கரையர்னு இருக்குதுங்க. பாருங்க, டைல்ஸ் கருப்பாக இருந்தால் அப்புறம் வீடு கரையர்னு தான் இருக்கும். தொடமா மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து போச்சு, இல்லாட்டி இந்த வீட்டு துடைக்கிற மாட்டோம். நம்ம சும்மா சொன்னேங்க, ஆனால் வீட்டெல்லாம் நல்லா தொடச்சிடுவாங்க. அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இது வந்து ஆர்ட்டான்னு நினச்சி கேட்டிருந்தீங்க. நான் எனக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருந்தேன், அந்த ஸ்டோரியை வந்து எடிட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். இது வந்து நீங்கள் வரைச்சதா இல்லை உண்மையிலே ஃபோட்டோன்னு கேட்டிருந்தீங்க. இது கண்டிப்பாக வரைச்சது தாங்க. நான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருந்தோம், இதை அனுப்பி வச்சுருந்தப்ப ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக தான் இந்த ஃபோட்டோவும் ரெடி பண்ணி ஒரு கிஃப்டாக சாந்தாவுக்கு கொடுத்தது. சாந்தாவோட பிறந்த நாளுக்கு நான் அது கிஃப்டாக கொடுத்துருந்தேன். ஓகேவா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பிறந்த நாளுக்கு சுரங்கம் தோன்றாரு. சுரங்கத்துக்குள்ள எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலங்க. எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் எடுத்துருவேன் காசத்தை, வேற என்னத்த. சரி போங்க. அம்மா தொடச்சு அம்மாங்கிறேன். எங்க தொடச்சு? ஆனா சின்ன பிள்ளையில இருந்து ஒரு இதுங்க, எங்க அம்மா இங்க வீடு துடைக்கும் போதும் எங்க வெளில வெட்டி போங்கடா வெளியில அப்படின்னு விரட்டி விடுவாங்க. தொடச்சிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக விரட்டுறாங்க.
பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மருமக்கமார் விரட்டுவாங்க, கொஞ்சம் வெளியில இருங்க கல்யாணம் வீட்டை தொடச்சுக்கிறேன் அப்படின்னு. இருக்குன்னு கேளுங்க. பாருங்க உங்க கால் தடம் பதிஞ்சிருச்சு, இனி உட்காந்து மறுபடியும் ரீட்டைல் எடுத்து துடைக்கணும் என்னங்க. ஏமா அவங்க புருஷனோட கால் தடத்தை நெஞ்சில வச்சு பச்சையே குத்திக்கிறாங்கம்மா. ஒண்ணு நெஞ்சில வச்சு பச்சை குத்திக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்கட்டும், நாங்க ஏற்கனவே குத்துன பச்சைக்குதே கேரளா வரைக்கும் வந்து கிடக்குது. இது என்ன குத்தனமோ குத்திக்குவோம். இப்ப நீங்க போங்க, நான் தொடச்சிட்டு வந்து பேசுவோங்க. நல்லா அப்படியே என்ன எடுத்து விட்டுருக்காரு பாருங்க, எப்படி என்ன கோலத்துல இருக்கிறோம்னா தெரியல. சாந்தா மாதிரி தான் இருக்கிற, வேற யாரு மாதிரி இல்ல. சரியா? இல்ல கொஞ்சம் புட்டாம குட்டாம அடிச்சு என்ன இதெல்லாம் அடிச்சா நான் வெள்ளை ஆயிருவேனா? ஒரு முயற்சிதே அந்த மாதிரிதே. அடவாமா, ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு வரதுக்கு எம்பிட்டு நேரம். என்னமோ கத்திரிக்கோலே தயாரிக்க போன மாதிரி தான் போயிட்டாங்க ஆளு. எங்கம்மா கத்திரிக்கோலை காணோம்? எடுத்துட்டு வந்துருக்கியா? அலசிவலங்க. கொண்டையில் தாளம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் எண்ணப்பூ, குஸ்பூ. அந்த மாதிரி இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சாயந்தரம் கோயிலுக்கு போறனால போகும்போது நானுமே அப்படிதான் ஷேவ் பண்ணாம இருக்கிறேன். நானுமே போகும்போது ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். பூ வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சிருந்தேன். இங்க இப்ப போகும்போது வாங்கிட்டு வரலாம். கோயிலுக்கு போற வழியில நிறைய பூக்காரங்க பூ விற்பாங்க. எனக்கு திருவிழான்றதுனால அப்பதைக்கு வாங்கிக்கலாமே அப்படின்றதுக்காக வாங்கல. பசங்க எப்பவுமே இப்ப நிதின் இங்கதான் இருப்பான். இந்த வருஷம் நிதி இங்க இல்ல, நிதின் பெங்களூர்ல இருக்கான். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு இன்னும் 2-3 நாள்ல பிறந்த நாள் வருது. பிறந்த நாளுக்கே பிள்ளை இங்க இருக்க மாட்டான், அங்கேதான் இருப்பான். ஓகே ஓகே. 2-3 நாள் இல்லைங்க, 10ஆம் தேதி தான். தேதி 3மா? 3 ஆயிடுச்சா? அடுத்த வாரம் அவனுக்கு பிறந்த நாள். அவனுக்கு பிறந்த நாள் வருது அடுத்த வாரத்துல. சரி ரைட்டு. அப்புறம் பிரகதி எங்க கூட வர்றானா இல்ல பிரகதி பசங்களோட சேர்ந்து நான் சுத்த போறேன்பான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறானே தெரியல. கோயிலுக்கு போகும்போது. ஆனா பிரகதி எப்பவுமே எல்லா வருஷமும் சுத்த போயிட்டாலும் பசங்களோட சுத்திட்டாலும் திங்கிற விஷயத்துக்கு நேரா வந்துருவான். அங்க வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க வாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எங்க கிட்ட ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓடிடுவான். எங்களோட நின்று ஏதாவது ஒரு தீனி திங்கணும், ஒன்னு ஐஸ்கிரீமாவது திங்கணும், இல்ல ஏதாவது பொரிச்சதை வாங்கி தின்றணும், பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவான். அவன் இந்த வருஷம் இருக்கிறானா என்னமோ தெரியல. நான் பசங்களோடய தின்னுக்கிற போங்க அப்படின்னு சொல்றானோ என்னமோ தெரியல. என்னன்னு கேட்டா அவனுக்கு ஒன்னா சேர்ந்து திங்கிறது பிடிக்கும். சரி ஓகே, நான் வாஷிங் மிஷின்ல தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஆஃப் பண்ணிட்டு வாங்கம்மா. அதுக்குள்ள நம்ம அந்த வாங்கிட்டு வந்து அந்த இதை பிடிக்கும். இது ஏன் நீங்க வந்து இந்த அட்ரஸை மறைக்கிறது இந்த மாதிரி நான் இங்கே அப்போ ஏற்கனவே காமிச்சிருந்தப்பல கொரியர் ஆஃபீஸில் வச்சு காமிச்சப்ப அட்ரஸை மறைச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். என்ன காரணம்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம ஒன்றுமே சொல்லலை, நான் தான் அனுப்புனேன்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னாக்கும் அவங்க பேரை சொல்லிடலாம். ஆனால் அவங்க அட்ரஸை நம்ம புது வலைத்தளத்தில் காட்டக்கூடாது. அதே மாதிரி நம்ம அட்ரஸை நம்ம ஏன் காட்டல அப்படின்னா நம்ம அட்ரஸை காமிச்சு தேவையில்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய செலவுகளும் நிறைய கஷ்டங்களும் ஏற்படுத்தி கொடுத்துறாங்கன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு அனுப்பின உறவுகள் தான் பின்னே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது, என்னத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு பாப்போம், என்னன்னு தெரியல. ஆனா அனுப்பி இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. யாருக்கிட்டயுமே நீங்க எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பலங்க, அவங்களா விரும்பி அனுப்புனது அதையும் நாங்க சொல்லிக்கிறோம். எங்களை அனுப்புங்க, எங்களுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு பொழுதும் கேட்கல. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம என்ன வாங்கி கொடுக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணியிருப்போம். அப்ப அவங்க அது யாருமே எதுவும் கேட்டு வாங்க மாட்டாங்க, நமக்கு பிடிச்சி நம்ம செய்யறோம். அது ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவங்களோட விருப்பம். அது மாதிரி நமக்கு பிடிச்சி செஞ்சவங்கள்ட்ட செய்யறவங்கள்ட்ட நம்ம ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். நீ ஏத்துக்கணும் தானே நீ சொல்ற அப்படின்னு இப்ப நிறைய பேர் பேசுவீங்க. என்ன உலகம் வந்து என்னைக்குமே வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நல்லா எடுத்து வச்சீங்கன்னா மோகம் கொஞ்சமாவது தெரியும். நம்ம எப்படி இருக்கோம் நம்மளே பாத்துக்கலாம். படு மோசமா இருக்கணும் இல்லம்மா, நீ வேற. அதாவது உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். சொட்டைய மறைக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. சொட்டை இருந்தாலும் பேசும், சொட்டை இல்லைன்னாலும் உலகம் பேசும். ஏதோ கவர் வந்திருக்குது, என்ன விழுக்கா பாம்பு இருந்துற போதே அதுதான்மா யோசிக்கிறேன். நெல்லு இருக்கு, பாம்பு இது ஸ்மெல் வரல, என்ன இது நெல்லுன்னு இருக்குங்க. எடுங்க பாப்போம், முடிங்க. எல்லாம் வெறும் அலுமினிய கவரா வருது. ஏதோ சாப்பிடுற பொருள் மட்டும் நல்லா தெரியுது. ஒரு கவர் இருக்குது. பால்கோவாங்க. மனுஷனுக்கு சுகர் வருதோ இல்லையா, பால்கோவா வந்துட்டே என்ன பால்கோவா. இன்னொரு கவர், அதுவும் பால்கோவான்னு தான் நினைக்கிறேன். எந்த ஒரு பால்கோவான்னு தெரியலையே. தெரியலம்மா, எந்த ஊர் பால்கோவாவோ. கொண்டாமா, ஊர் பேர் தெரிஞ்சா தானே அந்த ஊர் பால்கோவான்னு நம்ம சொல்ல முடியும்.
இந்த அனுப்பின உறவுகள் பிரைவேட்ல இந்த ஊருன்னு சொல்லிருங்க. ஆமா, ஏன்னா அதை சொல்லிருங்க. இது என்னது திருநெல்வேலி அல்வாங்கிற மாதிரி திருநெல்வேலி அல்வா வந்திருக்குங்க. திருநெல்வேலி என்னன்னு தெரியல, அல்வா வந்திருக்கு. ஆனா இப்ப பிரிச்ச ரெண்டுமே எனக்கு செட் ஆகாது. ஒரு 10 கிராம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன். எல்லாம் வச்சு திம்பாரு, வச்சு வச்சு இவர் மட்டும் திம்பாரு. பிரகதியும் தொட மாட்டேன், நாங்க 2 பேருமே தொட மாட்டோம். இதுவும் அல்வா. ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம்லாம் இதுக்கு நாளைக்கே முடிச்சு எப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது எடுத்து கொஞ்சம் பிச்சை கொடுங்க, திங்கிறவங்க திங்கிட்ட இல்லம்மா, இதை சூடு பண்ணி தான் சாப்பிடணும். சூடு பண்ணி கொடுப்போம். இங்க வாங்க எல்லாரும் அல்வா சாப்பிடலாம். ஓகேவா? போன்ல வாங்க முடியாதுங்கிறதுக்காக அப்படித்தான் சொல்லணும், அப்பதேமா சொல்லணும் என்னெல்லாம் ஜால்சா பண்ற அப்படின்னு. அதாவது நம்ம வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கே அல்வா கொடுப்போம்டா சிம்பாலிக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்வா அப்படியே கொடுத்துருக்கீங்க. ரைட் ரைட் ரைட். என்னதே அல்வா மாதிரி பேசினாலும் நாங்க அல்வாவே பால்கோவா கிட்டி கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. என்னத்தையோ குடுத்துட்டு போறாங்க, விடுமா. நல்ல கொடுத்ததும் தப்பா போச்சா? இதெல்லாம் ஜோக்கா மட்டும் எடுத்துக்கணும். சிரிப்பு வருதுல, வரலனாலும் சிரிச்சுக்கங்க. அதுதான் நல்லது, அதான் உங்களுக்கு நல்லது. சிரிப்பு வரலனாலும் சிரிச்சுக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. நாங்க சிரிப்பு காட்டிக்கிட மாட்டோம். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு கேட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப கழுத்துல போல தெரியுது, செய்து உடம்பு ரொம்ப வத்தி போச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? என் புருஷனுக்கு இந்த உடம்பு தான் சூப்பரா இருக்குன்னு டெய்லி, அதாவது நான் குண்டா இருந்தப்ப என்னை சுத்தி சுத்தி வந்தாரோ மனுஷன் தெரியாது. உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த நேரத்தையும் போன் போடுவாங்க. குண்டா இருந்தப்ப என்னை சுத்தி வந்தாரோ எனக்கு தெரியாது. நான் ஒல்லியானதுக்கு அப்புறம் தான் என்னமோ இப்ப புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்டாட்டியை பாத்துக்கிற மாதிரி பக்குவமோ பொறுமையா பின்னாடியே சுத்தி சுத்தி பாத்துக்கிறாரு. ஏன்னு தெரியலங்க. அதாவது இப்பவும் ரொம்ப ஒல்லி 50 கிலோ 40 கிலோ எல்லாம் போயிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, அந்த 62 கிலோ தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாளாவே இந்த 61 தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 61 அந்த அதாவது 61க்குள்ளேயே 300 400 350 இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால இந்த ஒன்றையும் உங்க குறைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும். இந்த 61 இருக்குதா, அந்த 61ல இருந்து குறையாம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு உங்க பாடி ஷேப்புக்கு நல்லா இருக்கு, பாக்குறவங்க எல்லாருமே இப்ப நல்லா இருக்கு, இதுக்கு மேல குறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓவராகவும் குண்டாக வேண்டாம், ஓவராகவும் ஒல்லியாக வேண்டாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அக்கா படுமோசம் படுகுழியில போயிருச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க, அப்படி கிடையவே கிடையாது. சரி, இன்னொரு விஷயம் என்னமோ சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஹைட் 154 தெரியலங்க. 153 தான். நான் 157 நினைக்கிறேன். 3 4 தெரியல. ஓகேங்களா? அதான் என்னோட ஹைட். என்னோட ஹைட்டுக்கு வெயிட் பாத்தீங்கன்னா கரெக்டா 55 கிலோ 56 கிலோ தான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதை விட தாண்டி 61 கிலோ தான் இருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஒரு அளவான அவங்க உடம்புலதான் இருக்கிறாங்க, ரொம்ப எல்லாம் குறையல. ஆரோக்கியத்துக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்றதான் நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க அதாவது உடம்ப ஏதாச்சும் ரொம்ப குறைய வச்சு உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிர போதுக்கா அப்படின்னு நீங்க அக்கறையில தான் சொல்றீங்க. கண்டிப்பா அந்த அக்கறைக்கு மிக 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 நன்றி. நாங்க 2 பேருமே நாங்க குடும்பத்தோட எல்லாரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால நாங்க நல்லா தான் இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. ஓகேவா? சரி, ரைட்டு. அப்புறம் பார்சலையும் பார்த்தாச்சு, எங்க போய் வாங்கினேன்னு பார்த்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதாவது இதாவும் சொல்லியிருந்தீங்க, தமாஷாவும் சொல்லியிருந்தீங்க, சீரியஸாவும் சொல்லியிருந்தீங்க. இது நீங்களே வீட்டில் இருக்கிற ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள தூக்கி உள்ள வச்சுட்டு இது அதுன்னு புதுசாக வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட காமிக்கிறீங்க. அதனால தான் நீங்க ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸ் வரைக்கும் காமிச்சேன், வாங்கின பார்சலே அங்கே இருந்து காமிச்சிட்டேன். ரைட்டா? அதனால நம்மளா வாங்கி ஒரு பொருளை வாங்கி இது எங்களுக்கு வேற ஆள் அனுப்புனாங்கன்னு அதில் ஒரு பெருமையா சொல்லி நமக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி, ரைட்டுங்க. நாங்கள் இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போகும்போது அங்கே எடுக்கிற வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு கண் பண்றோம். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பை பை. அப்புறம் அனுப்புன அந்த உறவுக்கு மிக 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 நன்றி. நன்றி நன்றி நன்றி.